இந்த இடத்துல ஆளும் கட்சியின் மீது நமக்கு வருகின்ற சந்தேகமும் நிழல் பார்வையும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் அந்த இவர் இருக்கார் பாருங்க, தீயணைப்புத்துறை தலைவர், அந்த இடத்துல ஒன்றுமே இல்லைன்னு அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன? யார் சொல்ல வச்சாங்க? ஏன்னா டெல்லி என்பது பாரதிய ஜனதா ஆட்சிக்கு கீழே இருக்கிற ஒரு மாநில அந்தஸ்து பெற்ற மாநிலமாக ஆகி ரொம்ப நாள் ஆகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறுறீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அவர் யார் என்பது நமக்கு முக்கியமல்ல, அவர் பாரதிய ஜனதா ஆதரவாளரா என்பது நமது விமர்சனமும் அல்ல. அவர் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி, அவ்வளோதான் இன்னைய தேதிக்கு எங்களுக்கு தெரியும். ஆனால் சீனியாரிட்டியின் அடிப்படையில் 9வது இடத்திலிருந்து 2வது இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவ்வளோதான் அவர் மேலே இருக்க ஒரே ஒரு பார்வை. ஆனால் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற ஒரு சிறைத்துறை தலைவர் இந்த அறிவிப்பை வெளியிடுவதன் மூலமாக ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் மீது சந்தேகத்தினுடைய நிழல் படர்கிறது. அப்போ இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு வேண்டப்பட்டவரா? அவ்வளவு பணம் வந்து அவருக்கு எப்படி வந்தது? அது ஈட்டப்பட்ட பணமா அல்லது அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்லை வேற யாருக்காவது கொடுக்கறதுக்காக வச்சிருந்தாரா?